டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்க ஒத்துழைக்கல வரல பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, முறையாக டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா நடந்தது என்னங்கிறத ஸ்ருதி வெளியிட்ட ஒரு 2 விஷயங்களுக்கு பின்னாலதான் இந்த போக்கே ஒரு திசை மாறிச்சு. அந்த பெண்ணுக்கு போய் வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ என்ன நினைக்கிற, யூ புவர் லேடி, நீ இன்னும் ஒரு ஒய்ஃப்னு உன்னை வெளிக்காட்ட விரும்புறியோ, நாங்க 365 நாள்ல 300 நாளும் லவ் மேக்கிங் பண்றோங்கிறதுலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வீடு வாங்கி தரணும், எனக்கு 8 லட்ச ரூபாய் தரணும், எனக்கு இப்ப 10 லட்ச ரூபாய் வேணும். தமிழ்நாட்டுல எதுக்கு வேணும் இப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எழுத மாட்டாங்க. உங்களை என்னதான் பொண்டாட்டி தங்கம் வைரன் கொஞ்ச நாள் காலையில இருந்துச்சு பேண்ட் ஷர்ட்டை போட்டு உங்களுக்கு வீடியோல காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. ரெடி ஆயிட்டேன். திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க ஸ்ருதி? சம்பவம் முடிஞ்சோன்னா ஸ்ருதியும் ரங்கராஜும் சேருவாங்களான்னு பாருங்க, வாய்ப்பில்லை. அவ அழுதோன்னா இவன் மனசு மாறிட்டு வேண்டாம் நீங்க வராதிங்க, நான் பேசல பார்க்கல உங்களை. குழந்தை இருக்கே, இங்க குழந்தை இருக்குங்கிறாங்கல்ல. ஹலோ ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ், டிஎன்ஏ பரிசோதனைக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உள்ளீர்கள். ஆனால் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்? என்ன பயம்? உங்க உள்குத்து என்னன்னு தெரியாம போயிடுமா என்ன? அழுகுறது கூட கேமரா ஆன் பண்ணி வச்சுதான் அழுகுறாங்க. ஸ்ருதி எத்தனை அழுது இருக்கணும்? மாதம்பட்டி ரங்கராஜ், நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு இன்னொருத்திய பார்த்து இந்த கொஞ்சம் தெரியுது, தொடக்க போட்டு உமா உமான்னு இத்தனை கிஸ் பண்ண தெரியுது, கட்டின பொண்டாட்டி உன் மான மரியாதை காப்பாத்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில பக்கத்துல உட்காந்துருக்கா, நாய் மாதிரி நடத்துறாரு. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட டைசி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன்ப்பா. ரீசெண்டாக ஜாய் கிசல்ரா மற்றும் ரங்கராஜ் அவங்க 2 பேருடைய நிறைய விஷயங்களை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து பல கேள்விகள் வந்திருந்தது. அண்ட் உங்களுடைய காணொலியில் ஸ்ருதி அவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான், ஐ மீன் அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னங்கிறத நீங்கள் பேசியிருந்தீங்க. அதே சமயம் ஜாய் கிசல்ரா பண்ணது முழுக்க தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே உங்க காணொலிக்கு அப்புறம் எல்லாரும் எழுப்புனாங்க. மக்களுடைய கருத்து அதுவா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இப்போ இந்த முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்லா மேட்டர் தமிழ்நாடு முழுக்க இது விவாதித்தது. அவர்கள் இதை பொது வெளியில் கொண்டாந்தாங்க, நம்ம பேசல. முதல்ல அதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு பொது வெளியில் உங்களுடைய விஷயத்தை கொண்டு வருவோம், இது எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி. இதனால அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை இது கூட மிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. மேபி தனியாக வாழ்கிற பெண்கள் இப்படி ஒரு ஆண் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அது கூட மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை திருமணமாய் ஒரு மனைவி சரியில்லைங்கிற ஆணுக்கு இன்னொரு துணை கொடுக்கும்போது அவங்க மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல்லாயிரப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு தான் நம்ம இது மூலமா ஒரு சில செய்திகள் நம்ம சொல்றோம். ஏன்னா இது தப்பான ஆளுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்போ எல்லாருக்கும் ஒரு குளிருட்டு போயிடும். ஓ, நம்ம பொண்டாட்டி வச்சுட்டு இன்னொருத்திக்கு நம்ம தாலி கட்டலாம், கரு கொடுக்கலாம், வெளியே வந்துடலாம். நான் டிவோர்ஸ் வாங்காத ஒரு ஆணோட உறவு வச்சுக்கலாம், நான் ஒரு ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இது ஒரு தவறான உதாரணமா இருக்கு. அதனாலதான் நம்மள மாதிரி பொது மனிதர்கள் இது பொது மேடையில நம்ம விவாதிக்கிறோம். மற்றபடி இது என்னன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாடு முழுக்க ஜாய் கிறிஸ்டல்டா மேல எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர், இன்க்ளூடிங் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு பெண் மனைவி பிரிந்திருக்கிற ஒரு ஆணோட அவங்க தொடர்பு வைக்கிறாங்க. நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சுட்டோம், தனியா தான் நான் இருக்கிறேன், இன்னும் முறையா எங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கல அப்படிங்கும்போது, சரி நீ சிங்கிள் மேன் தானேன்னு இவங்க அணுகுறாங்க. அப்படி அணுகும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம். ஜாய் கிறிஸ்டலா ரொம்ப பிடிச்சோன்னா சரி நம்ம இனிமே சேர்ந்து வரலான்னு தாலி கட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, முறையாக டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. சரி, இந்த பெண் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தாலி கட்டிட்டாரு, என்ன ஒரு கோயில கொண்டு போய் மாலை மாத்தி முறையை ஏத்திட்டாருன்னா அவங்க ஒரு மனைவி ஸ்தானத்துக்கு அவங்கள கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது ஆப்வியஸா எந்த பெண்ணும் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்றாங்க, நான் மாசமா இருக்கிறேன், நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், நீ பெற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு இவ்வளவு தூரம் கம்பெனி கொடுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கட்டத்துல வேணாம் இரு அபார்ட் பண்ணிருங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு திரும்ப பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இல்ல நீ அபார்ட் பண்ணிரு அப்படின்னு ஒரு சண்டை போட்டு அபார்ட் பண்ண வைக்கிறாரு. ஏன் அபார்ட் பண்ண திரும்ப வச்சாருன்னா, நமக்கு மிகப்பெரிய கோபம். 3வது குழந்தை நல்லாவே ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது, எனக்கு மாதிரி பெண்கள்லாம் பார்க்கும்போது, ஏய் நீ ஒரு பொண்ணை தாலி கட்டிடுவ, ஒரு மாலை மாத்துவேன், அப்புறம் அந்த பெண் கரு வரும்போது சும்மா அபார்ட் பண்ணா பெண்ணோட உடம்பு என்ன இரும்பா இது,
என்ன நீங்க ஆண்கள் இப்படி நினைக்கிறீங்க, பெண்ணை ஏன் இவ்வளவு துன்புறுத்துறீங்க, அவளை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, அவ உங்ககிட்ட தாலி வாங்கிக்கிட்டு தானே இதெல்லாம் பண்றா அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள இது எல்லாமே நம்ம தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா நடந்தது என்னங்கிறத ஸ்ருதி வெளியிட்ட ஒரு 2 விஷயங்களுக்கு பின்னாலதான் இந்த போக்கே ஒரு திசை மாறிச்சு. நம்ம எல்லாரும் இது வரைக்கும் என்ன நினைச்சோம், ஜாய்கிரிஸ்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, மாசமா இருந்தாங்க, அவங்க பாவம் அவங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, அடிச்சுட்டாரு, இதுதான் நம்ம நினைச்சிட்டு வந்து ஒரு மேல ரொம்ப சாஃப்ட்வேர்ல. ஸ்ருதி வெளியிட்ட 2 விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து, ஒண்ணு அவங்க வந்து ஸ்ருதிக்கு அனுப்பின வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ். 2வது வந்து இவங்க ஜாய்கிரிஸ்ல ரெகுலரா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எழுதுறாங்க, ஸ்ரீராம ஜெயம் அப்படி எழுதுற மாதிரி. நான் வந்து எல்லாருமே இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு இத்தனை நாளைக்குள்ள இவ்வளவு சொந்த வீடு வாங்கிடணும், இந்த வருஷத்துல நான் வந்து ஒரு பெரிய ஒரு காரோட அப்படிங்கும்போது நம்ம எழுதுவோம். அதே விஷயத்த வந்து ஒரு 10 தடவை திரும்ப திரும்ப டெய்லி எழுதுனா அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதான் சொன்னேன், ஜாய்கிரிஸ்ல எழுதி இது பலிக்கல, தப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நான் போய் அவனை வெட்டுவேன், நான் வந்து இவ்வளவு நாளைக்குள்ள அவனை அழிச்சிருவேன், இவனை தள்ளி விட்டுட்டு அந்த சீட்ல நான் உட்காருவேன், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா நடக்காது. நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்கும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அவங்க எழுதுறத வந்து அவங்க ஸ்ருதி பார்த்துட்டு அதை வந்து பொது வெளியில வந்து வெளியிட்டு இருக்காங்க. பாருங்க ஜாய்கிரிஸ்ல எழுதின மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. இது 2ம் பார்த்து தமிழக மக்கள் இன்க்ளூடிங் எனக்கும் ரொம்ப ஷாக் ஆயிப்போச்சு. என்னன்னா, நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, தனியா இருந்தாரு, அவரோட இணைஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்டீங்க, குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன முறையா டிவோர்ஸ் வாங்கலைங்கிற அந்த விஷயத்த கூட நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க, பிரிஞ்சிருந்தா போதுன்னு நினைச்சிட்டீங்க, அதை மன்னிக்கலாம். ஆனா ஒரு முறையான மனைவி வந்து தன் கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவளுக்குன்னு 1000 வழிகள் இருக்கும். அந்த பெண்ணுக்கு போய் வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ என்ன நினைக்கிற, யூ புவர் லேடி, நீ இன்னும் வந்து ஒரு ஒய்ஃப்னு உன்னை வந்து வெளிக்காட்ட விரும்புறியா, ஒரு ஃபேமிலி போட்டோ போட்ட ஒரு மனைவி, முறையான மனைவிக்கு நீ என்ன நினைக்கிறியா, எதை நீ வந்து உலகத்துக்கு காட்ட நினைக்கிற, நானும் என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், எங்களுக்குள்ள ரொம்ப ரொமான்டிக்கா நாங்க இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், ஒரு சின்ன கேப்பு கூட எங்களுக்குள்ள இது இல்லை அப்படின்னு ஒரு சிரிக்கிற எமோஜி எல்லாம் போட்டுட்டு நாங்க 365 நாள்ல 300 நாளும் லவ் மேக்கிங் பண்றோங்கிறதெல்லாம் அப்போ வந்து நமக்கு என்னன்னா இந்த பெண்ணோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, நீங்க யோசித்து பாருங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை வச்சிருக்கேன் வந்து உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கேன், உன் பொண்டாட்டி நான் வச்சு 300 நாளும் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எவ்வளவு பெரிய வைத்தறிச்சலா இருக்கும். நீ வந்து அப்போ வந்து உன்னுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் அரண்டு போயிட்டோம். அந்த பெண்ணை ஏன் இவ்வளோ நோகடிக்கிறாங்க இப்படி. அப்போ வந்து இது ஒரு வீடியோவை ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்க வந்து ஒரு ஜாய்கிரிஸ்ல வந்து ஒரு வீடியோல சொல்றாங்க, உங்களை ஸ்ருதி என்ன திடீர்னு நீங்க சீனுக்கு வரீங்க, உங்களுக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கேன், நீங்க ஏன் எடுக்கல, உங்களுக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிருக்கேன்னா நீங்க ஃபோன் பண்றது அவங்க ஏன் எடுக்கணும். அவங்க சொல்ற தரப்பு என்னன்னா, என்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால நான் கிளாரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணேன். சரி, ஓகே, நார்மல் நம்பர் நீங்க எடுக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப்ல கால் பண்றேன், என்னுடைய டிபியில 2 வருஷமா நானும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் தான் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் எடுக்காம இருக்கீங்க, எடுக்காம வந்து திடீர்னு வரீங்களே, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல. அதாவது நீங்க வாழ்றது இப்போ வந்து அவங்க வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கை துணையை வந்து வேற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க உங்களை கூப்பிடும்போது அவங்க 2 பேரும் பிரிய மாட்டேன்னு முடிவெடுத்து பண்ணும்போது அவங்க கூப்பிட்டு உங்களை வந்து திரும்ப திரும்ப கடுப்பேன்னா, நல்ல வார்த்தைகள் பேசுறவங்க டீசெண்டா ஒரு விஷயத்தை வந்து விவாதிக்கிறவங்ககிட்ட நிச்சயமா வந்து பேசுவாங்க. சார் இந்த மாதிரி நாங்க சேர்ந்துட்டோம், இப்படி நீங்க பிரிஞ்சுட்டீங்களாமா, அதனாலதாங்க நாங்க சேர்ந்துட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவர் என்ன இப்படி வந்து ஒரு டீசெண்டான ஒரு விவாதம் இருந்தா எடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லயே நான் வந்து 300 நாளும் லவ் மேக்கிங் பண்றேங்கும் போது உங்களோட ஸ்டாண்டர்ட் தெரியுது. அப்போ நீங்க எப்படி பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பீங்க, உங்களோட பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம், நம்ம ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு பேசுற ஒரு நபர்களோட நம்ம பேச மாட்டோம், விலகி வந்துருவோம். பிகாஸ் நம்ம அவ்வளோ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால பேச முடியாது, அவ்வளோ இறங்கி போக முடியாது. அப்போ வந்து நம்ம விலகி வருவோம், சைலண்டாக இருப்போம். இது ஒரு குவாலிட்டியான ஒரு மனுஷங்க பண்ணுற வேலை. இது ஸ்ருதி வந்து ஒரு மௌனம் காத்திருக்காங்க. இது ஒரு விஷயம். 2வது வந்து அஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் படித்தோம். நீங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல என்ன எழுதியிருக்காங்க, என் புருஷன் என் கூட நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்டேபிளா கனெக்ட் ஆகணும், எமோஷனா கனெக்ட் ஆகணும், என் பையனை நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். மேபி அவர் வந்து ஒரு ஆசிலேஷனே இருக்கிறாரு, இன்னும் 4 பொண்ணுகிட்ட கம்பெனி கொடுக்குறாரு, பொண்டாட்டிட்டு அடிக்கடி போறாருன்னா எங்கேயும் ஓடாம என் கூடயே இருக்கணும் சாமி அப்படி எழுதுறது நல்லதுதான். ஏன்னா இவரும் சாதாரண லேசுப்பட்டவர் கிடையாது.
அப்போ வந்து இந்த மனுஷன் எங்கேயும் போகாம என்கிட்டயே இருக்கணும்னு ஒரு பெண் எழுதுறது நம்ம நிச்சயமா ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வீடு வாங்கி தரணும், எனக்கு 8 லட்ச ரூபாய் தரணும், எனக்கு இப்ப 10 லட்ச ரூபாய் வேணும், எனக்கு இது வந்து இந்த மாதிரி என்னை வந்து டேக் கேர் பண்ணணும், ஃபினான்சியலா என்ன டேக் கேர் பண்ணணும்னா இது எந்த பெண்ணும் எந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கு வீடு இப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எழுத மாட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா, நாங்கள் 2 பேர் வந்து இப்போ 2026 நாங்கள் 2027 நாங்கள் சொந்த வீடு வாங்கிடணும், 2027 நாங்கள் கார் வாங்கினோம், என் பையனை வந்து இந்த காலேஜில் தான் படிக்க வைக்கணும், இந்த படிப்பு என் பையனை வந்து இப்படி இந்த பிஸ்னஸ்ல நாங்கள் உள்ள கொண்டு வந்துடணும், நாங்கள் பண்ணணும். இது வந்து உங்களுடைய இணைந்த கனவாக தான் எல்லாருக்கும் இருக்கும், கணவனுக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்கும். நாங்கள் ஒரு வீடு வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து என் பொண்டாட்டி எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துடணும்னா நீங்கள் தப்பானால். ஓகே ஓகே. ஆனால் அதுக்கு ஜாய் கிசல்ரா அவங்களுடைய வீடியோலேயே ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய இதெல்லாம் எடுத்து நீங்கள் பேசியிருந்தீங்க, அதை நான் ப்ரீஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்ச ரூபா பணம் தரணும் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அவங்க தான் வாங்க சொல்லியிருந்தாங்க, வாங்கு ரொட்டேஷனில் வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க தானே அதை திருப்பி தரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் எழுதியிருந்தேன். அண்ட் வந்து நான் என்னுடைய கணவர்கிட்ட தான் கேட்குறேன், உங்ககிட்ட யார்ட்டையும் கேட்கல. எனக்கு தாலி கட்டின என்னுடைய கணவர்கிட்ட எனக்கு பணம் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும், மற்றவங்கள்ட்ட போய் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிசல்ரா சொல்லியிருந்தாங்க. மக்களும் இது ஆமாம் அவங்கள்ட்ட தானே கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து வச்சாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் மாச சம்பளம், உங்ககிட்ட உங்க மனைவி வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்குறா. அப்படி கேட்கும்போது உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் எழுத மாட்டாங்க. எப்போ எனக்கு 3 லட்ச ரூபாய் நம்ம ஒரு கார் வந்து போடணும், அதுக்கு ஒரு முன்பணம் வேணும்னா இல்லை எனக்கு இல்லைங்குவீங்க, இல்லை அங்கேருந்து சீட்டு எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம், இதை பரட்டலாம், இது 2 பேரும் இணைஞ்சு செய்வீங்க. ஏன்னா அவரும் ஒரு கோஆப்ரேட் பண்றாரு. எனக்கு வேணும்னு எழுதுனா ஒரு மனிதன்றது டோட்டலா ஒரு பறிக்கிற ஒரு முயற்சி. ஓகே, ஒரு உறிஞ்சிக்கிற மாதிரி ஃபுல்லா 100%. இது ஒரு ஆணுக்கு புரியலன்னா அது அவன மாதிரி ஒரு முட்டாள் எதுவுமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கட்டத்துல வந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்து தாலி கட்டி மாலை மாத்தி வந்தவர் திடீர்னு தெரிச்சு ஓடுறதுக்கு இதெல்லாம் பார்த்து யாரா இருந்தாலும் பயந்துருவான். என்ன நான் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும், பணம் வாங்கி தரணும், 8 லட்சம்னா இது எதுக்காக நம்மளோட உறவுல இருக்காங்க, எதுக்காக நம்மளை இவ்வளவு கொஞ்சறாங்க, எதுக்காக எனக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மேம், தன்னை பார்த்துக்கிறது இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மள்டேருந்து பறிக்கிறதுக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்னு சொல்கிறீங்க. அதே சமயம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் நீங்கள் வேலைக்கு போவானா என்னை பார்த்துக்க முழுக்க அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் சொன்னதா ஜாய் கிசல்ராவும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கணவனுக்காக, தன்னை நம்பி வந்த ஆணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்ணை எப்படி வந்து தவறா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்களா மேம்? அதை நீங்கள் எப்படி பார்க்க? முதல்ல தன்னை நம்பி வந்த ஆணுக்காகங்கிற வார்த்தை எதுனா, அவர் என்ன பெண்ணு, அவர் ஆண். நீங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. அவரை நம்பி வந்தேன்னா தன்னை நம்பி வந்த பெண் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம, தன்னை நம்பி வந்த ஆண் ஓகே பொண்டாட்டி விட்டுட்டு நம்மகிட்ட வந்துட்டு தன்னை நம்பி வந்த ஆண்னு சொல்லலாம். அப்படின்னாலுமே நான் என்ன சொல்லனா, ஒரு ஆணுக்காக சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய சொந்த உன்னோட பிஸ்னஸை, தன்னோட தொழிலை, தன்னோட சுய முன்னேற்றத்தை பண்ணலன்னா இது முழுக்க இவங்க செஞ்ச தப்பு. ஜாய் கிறிஸ்டலா பண்ண தப்பு. ஏன்னா வேலையை விட்டது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவர் வந்து உங்களை என்னதான் பொண்டாட்டி தங்கம் வைரன் கொஞ்ச நாள் காலையில இருந்துச்சு பேண்ட் சட்டை போட்டு உங்களுக்கு வீடியோல காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பொசசிவா இருப்பாரு அவங்கள மாதம்பட்டி ரங்கராஜ். ஏன்னா ஜாய் கிறிஸ்டலா அதான் ரொம்ப பொசசிவா இருப்பாரு. நான் ஒரு நாள் என்னுடைய டிபியை என்னுடைய புகைப்படம் மட்டும் வச்ச உடனே அவர் மூஞ்சே வாடி போயிடுச்சு. நான் மற்றவங்கள்ட்ட நார்மலா பேசுறதே அவருக்கு பிடிக்காது, அதனால யார்ட்டையும் பேசுறது இல்லை. சரி ஓகே எல்லாத்தையும். அதாவது இது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு டீப்பா அவங்க எப்படி பண்ணாங்க, இப்படி என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, இவர் எப்படி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அவங்க எவ்வளவோ பொசசிவா இருக்காங்க, இவங்க அவர் மேல ஏன்னா ஒரு சொந்த மனைவிட்ட வந்து நீ என்ன நினைக்கிற, ஒரு போட்டோ போடாதானே யாரு பொசசிவ்? உங்களுக்கு இவ்வளோ நெருக்கம், உங்களுக்கு 1000 போட்டோ தேவைப்படுது, உங்களுக்கு இவ்வளவு வீடியோ தேவைப்படுது, இவ்வளவு கொஞ்சணும்னா வாழ்ந்தவங்க ஒத்த ஃபேமிலி போட்டோ போட்டா நீ ஏன் போட்டா நாங்க 300 நாளும் பண்ணிட்டு இருக்கோம்னா யாருக்கு பொசசிவ்? நிச்சயமா இது இவங்க பொசசிவ். இது வந்து மிகப்பெரிய காயமா இருக்கும். அதாவது புருஷனும் நம்மளை விட்டு போயிட்டு இதெல்லாம் நான் வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருக்குங்கிறது ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். இதுல வந்து அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது யார் மேல பொசசிவ். இது நடந்திருக்கிறது அதே மாதிரி அஃபர்மேஷன்லாம் எழுதிருக்கிறது பார்க்கும்போது என் கூட இருக்கணும், என் கூட ஸ்டேபிளா இருக்கணும், எமோஷனலா என் கூட கனெக்டா இருக்கணும், யாருக்கு யார் மேல பொசசிவ். சரி, அதையும் நம்ம வந்து நல்ல விதமா பாக்குறோம். இவர் வந்து சும்மா ஒரு சுத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மனசு ஒரு நிலையில இல்லங்கும்போது என் புருஷன் ஒழுங்கா ஏற்றிருக்கிறேன், அதை நம்ம நல்ல விதமாவே எடுத்துக்கிறோம். அவரை கொஞ்சம் கைக்குள்ள வைக்கணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு சொல்லலாம். ஆனா வீடு வாங்கி தரணும், இது வாங்கி தரணும், 8 லட்சம் கொடுக்கணும்ல யாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாட்டாங்க. நாங்க 2 பேர் வீடு வாங்கணும், நாங்க 2 பேரும் அடுத்த வருஷம் கார் வாங்கிடணும், நாங்க 2 பேரும் அடுத்த வருஷம் வந்து 2 லட்சம் சம்பளத்திலிருந்து 3 லட்சத்துக்கு மாறிடணும்,
இப்படிதான் மேனிஃபெஸ்டேஷன் அவர் பண்ணணும்னா இங்க வந்து நோக்கமே பேஸ்மெண்ட்டு டோட்டலா ஆடிடுது, தப்பு. அதே மாதிரி திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க ஸ்ருதி? இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தது ஓகே, அதாவது எப்படி சொல்றது, ஜாய் கிசல்ராவும் மாதமுடி ரங்கராஜன் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்காங்க, அது கண்டிப்பாக ஸ்ருதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பயே அதை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, ஏன் திடீர்னு வந்தாங்க அப்படின்னு மக்களுடைய கேள்வி. கரெக்ட். அதாவது இந்த இடத்துல எந்த பெண்ணா இருந்தாலுமே இப்படிப்பட்ட ஒரு ஆணை விரும்ப மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடி சொன்னாதான் இவன்லாம் நமக்கு வேண்டாம். இதுதான் ஒரு பெண்கள் மனநிலைமை இருக்கும். இங்க போறான், அவ கூட போய் கொஞ்சறான், அடுத்தது போனா இன்னொருத்தங்கிட்ட, ஏன்னா அவரை பத்தி ஏதோ வருது, நம்ம ரொம்ப அவங்கள பத்தி சொல்லல, ஏதோ ஒன்று வருதுங்கும் போது ஒரு வேண்டாங்க, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்க்குறாரு, இந்த ஒரு பெண்ணோட தான் தொடர்பு வச்சா, நீ தன்னை விட்டு இன்னொரு பெண்ணோட போன விட்ட ஒரு பெண் யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால ஸ்ருதி வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி நின்னதுல நம்ம ஆச்சரியம் இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சீன்ல வரும்போது என்னன்னா, ஒரு பெரியவர்கள், வீட்டு பெரியவர்கள் ஸ்ருதிக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். நீ என்ன எவ பின்னால போனாலும் லீகல் வைஃப் நீ தான். அந்த ஆள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் ஓம் பிள்ளைங்களுக்கு தானே வரணும். ரங்கராஜர் முறையான பிள்ளைங்க, அதுக்காகவாது ஒரு அளவுக்கு டச் வச்சுட்டு நீ இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சோன்னா ஸ்ருதியும் ரங்கராஜும் சேருவாங்களான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. என்னோட கெஸ்ஸிங் படி மேபி ஸ்ருதி ரெடியா இருந்தா கூட ரங்கராஜ் ரெடியாங்கிறது இது நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். ஆனா ஏன்னா இப்ப கிளைமாக்ஸ்னா அப்படிதானே வரணும். இதுக்கு பின்னால இவர் வந்து பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறாரு அப்படின்னு. சரி, அப்படி சேர்றாங்களோ சேரலையோ, ஆனா வீட்டு பெரியவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்களை நடக்கிறது எங்கேயும் அவன் சுத்திட்டு போறான், கடைசியில நம்ம குழந்தைகளுக்கு லீகலா அவனோட சொத்து பத்தெல்லாம் உனக்கு தான் வந்து சேரும். அந்த லெவலுக்கு பிள்ளைங்களை பேச விட அப்பா கூட, உனக்கு பிடிக்கலையா அவருக்கு போட்டோம், அவர் கூட அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரட்டும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்களில் வந்து கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது வீட்டு பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஏம்பல அந்த பொண்ணு பாரு, ஒன்றும் அன்புக்காக ஒன்றும் புருஷங்கிட்ட இல்லை, சத்தியமா உன் புருஷனும் அவகிட்ட இருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு கம்பெனி கொடுத்து அவர் அந்த பெண் கிட்ட இருந்து மீட்டெடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் நடக்கும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயம், நீங்களே இருக்கீங்க, அவர் பார்க்கக்கூடிய ஆண்களை பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு பெண்கிட்ட போறீங்க, அந்த பெண் இப்படிலாம் மேனிஃபெஸ்டேஷன் உங்ககிட்ட இருந்து, நீங்க ஒரு நல்லா சம்பாதிக்கிறவர், உங்ககிட்ட இருந்து கார் வாங்கணும், சொந்த வீடு எழுதி கொடுக்கணும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணிவிட்டே, என்னையா அவன் வந்து மச்சான் அது ஒன்றும் ஒரு பெரிய அன்புக்காகலாம் உங்ககிட்ட வரலையா அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து உங்களுக்கு முதல் மனைவியோட சப்போர்ட் தான் 100% இந்த இடத்துல பண்ணும். அதில் வந்து உண்மையாலுமே இந்த வந்து நம்ம சின்ன வீடு பாக்கியராஜ் கதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து அவர் வந்து செகண்ட் அவர் ஒரு கீப் வச்சிருப்பாரு, கல்பனாக்கு தெரிஞ்சு விட்டுருவாங்க, போட்டும்னு நல்லாவே தெரியும், போய் நீங்களே வச்சுக்கோங்கன்றாங்க. ஏன்னா கல்பனாக்கு தெரியும் சத்தியமா அங்க அவருக்கு நிக்காது, அந்த ஆள் வந்து அடிபட்ட பந்த மாதிரி திரும்பி வரும்போது ஒழுக்கமா திரும்பி வந்தாலும் நம்ம ஏத்துக்கலான்னு. அப்புறம் இங்க அடி வாங்கிட்டு தொண்டைக்கான துணியக்கானு பொண்டாட்டிட்டு வருவார். ஆனா நம்ம ஆளு ரங்கராஜை பொறுத்தவரையில ஸ்ருதியோட இணைகிறாரா இல்லை, ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளவு பிணைப்புங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டாம். நம்ம அதை சொல்றதுக்கு இல்லை, எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்டு அவங்களோட பர்சனல் லைஃப். நம்ம சும்மா இதுக்கு கிளைமாக்ஸ் இப்படிதான் முடியும் நம்மளா முயற்சி பண்ண வேண்டாம், அது அவங்களோட வாழ்க்கை. ஆனா இது தப்பு அப்படின்னு தெரியும் போது ஸ்ருதி வந்து இந்த இடத்துல ஒரு அழகா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இல்ல நம்ம உண்மையாலுமே மீட்டு கொண்டாடுற வரைக்கும் அவரை கொஞ்சம் இது பண்ணி அந்த இந்த இதெல்லாம் வெளியிட்டு, இது ஒன்றும் பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு காதலா ஒழுகு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணாலும் ஜாய் கிறிஸ்லாவுக்கும் மாதம்பட்டி கிடையாது. இது ஒரு மணி பேஸ்ல தான் இருக்குது, ஒரு ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு, வேற ஒன்றும் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி ரங்கராஜை வெளியே கொண்டு வரக்கு அவங்களுடைய முயற்சிகள் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். அது இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி, இதுதான் உண்மை. புரியுது மேம். அதே மாதிரி இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருந்ததுன்னா ரங்கராஜ் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது முறைப்படி ரங்கராஜ் பண்ணது லீகலாக 100% தப்பு. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வேணும், அதில் வந்து நான் ப்ரூவ் ஆனால் நான் அந்த குழந்தைய வந்து நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரங்கராஜ் சொல்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து ரங்கராஜ் வந்து எப்படி அந்த பெண் நல்லவங்களா கெட்டவங்களா, ஸ்ருதி நல்லவங்களா, ஜாய் கிறிஸ்லாம் இதெல்லாம் நம்ம கிடையாது. மனைவிக்கு லீகலாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்போ லீகலா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவும் வந்து இவங்க முறையான மனைவி ஆயிடுவாங்க. இவங்களுக்கான நஷ்டஈடு, ஜீவன அம்சம், குழந்தைக்கான டேக்கர் பண்ணணும். ஒரு ஆண் வந்து மனைவி பிரிஞ்சுட்டு இது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து முறையா பண்றதை பண்ணணும். இதுல ஆணோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆம்பளை ஒய்ஃப் வந்து சரியில்லை, இன்னொரு இடத்துக்கு போறாங்க, போயிட்டு நீங்க சும்மா வந்து உங்களுக்கு மனசு நான் தனிமையா இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி தனிமை, வீட்டுக்கு வந்தா தனியா இருக்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு தேடிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி லிவிங் டுகெதர் போயிடுது.
அதாவது நீங்க 2 பேரும் மாலை மாத்துற மாதிரி ஒரு போட்டோ, நீங்க 2 பேரும் கணவன் மனைவியை இணைஞ்சு செய்யற மாதிரி ஒரு போட்டோ வீடியோ எல்லாம் தான் நீங்க டோட்டலா மாட்டி நீங்க சம்பாதிக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சு லைஃப் லாங்கா கொடுத்தாகணும். இப்ப நிறைய பேர் ரொம்ப விவரமா கொஞ்சம் லிவிங் டுகெதரா இருக்கலாம், ஒரு வருஷம் இருந்து பார்க்கலாம். அதாவது இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு, ஏன் செகண்ட் ஆப்ஷனுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, முதல் பொண்டாட்டியோ முதல் கனவை நீங்க விட்டுட்டு வரீங்க, அது வந்து ஒரு சமூகம் ஒத்துக்கும், சரி ஓகே ஏதோ பிரச்சனை. செகண்டும் பிரச்சனைன்னு ஒத்துட்டு வரீங்க. மூணாவது வரீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்து உண்மையாலுமே ஏமாந்திருந்தாலும் உங்களை நல்லவன் ஒத்துக்காது. அவன் ஒரு பொறுக்கியா தான் இருப்பான், இவ ஒரு பொறுக்கியா தான் இருப்பான். அது வந்து ரொம்ப நம்ம தமிழ் சமுதாயம் அது ஒத்துக்காது. நம்ம இன்னோசென்டாவே செகண்ட்ல ஒண்ணு மாட்டிருப்போம், இன்னோசென்ட்லாவே தேர்ட்ல ஒரு பொண்ணுகிட்டே மாட்டிருப்போம், ஒரு ஆண்கிட்ட மாட்டிருப்பான். இவன் ஒரு பொறுக்கி பையன், இவ ஒரு பொறுக்கி, இப்படிதான் நம்ம ஆட்கள் பேசுவாங்க. சோ தனியா இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து உண்மையாலுமே மனைவி வந்து நம்ம அந்த முதல் மரியாதை படத்துல பாப்பீங்க, சிவாஜி வந்து வடிவுக்கரிசி கழுவி 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 ஊத்தும்போது அப்ப ராதா கிட்ட ஒரு சோறு சாப்பிடும்போது அப்பா இப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு இதமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் போது நீங்க தாலி கட்டி மாலை மாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதாவது செப்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அதே மாதிரிதான் தனியா இருக்கக்கூடிய பெண்கள். ஒரு நீங்க கணவனை இல்லாம இருக்கீங்க, அவரு செத்து போயிட்டாரு, இல்ல வந்து பிரிஞ்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தனிமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பேச்சு துணைக்கு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 வீலர் எங்க அது ஒரு துணைக்காக அப்படின்னா, நீங்க டிவோர்ஸ் ஆன ஒரு ஆண், விடோவர், டிவோர்ஸி அந்த மாதிரி ஆட்கள் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டிவோர்ஸ் இல்லாத ஒரு ஆண்கிட்ட போயிட்டீங்கன்னா சுத்தமா நீங்க மாட்டிக்குவீங்க. உங்களை வந்து சமுதாயம் சத்தியமா உங்களுக்கு எந்த ஆணும், அதாவது ஆண்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னன்னா, பொண்டாட்டி கூட இருந்துகிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி கூட இருப்பாங்க, இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சிச்சுன்னா அங்க போய் ஒரு சில டைலாக், இதே ஃபேமஸ் டைலாக்ஸ், ஆண்களுடைய ஃபேமஸ் டைலாக்ஸ் வந்து என் பொண்டாட்டி இன்னொருத்தையை கரெக்ட் பண்ணுனா என் பொண்டாட்டி சரியில்லை, அவகிட்ட எனக்கு அன்பே கிடைக்கிறது இல்லை, எங்களுக்குள்ள செக்ஸே நடக்கிறது இல்லை, எனக்கு வந்து ஒரு நான் நல்லா இருக்கேன்னா பிடிச்சேன்னா நான் சாப்பிட்டேன்னா எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டா, பணத்துக்கு தான் என்கிட்ட இருக்கிறான். இப்படி வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட பேசின பின்னாலதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட பார்த்த பின்னாலதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்பிட்டு நீங்க போய் ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்க வேண்ட போனீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. அப்போ வந்து ஜாய் கிறிஸ்லா நிலைமை தான். நீங்க வந்து 1க்கு 4 குழந்தை சம்பந்தம் ஜாய் கிறிஸ்லா ஏமாந்ததை தானே பார்க்கப்படுது மக்கள் மத்தியில. எப்படி நீங்க புரியல? நீங்க வந்து நீங்க எனக்கு கார் வேணும் வீடு வேணும் இல்ல. ஜாய்கி செல்றா முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜனை ஏத்துக்கும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நாங்க பிரிஞ்சிட்டோம், எங்க 2 பேருக்குள்ள தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை நம்ப வச்சுதான் அவரு நம்பினேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உண்மை. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணி பேசுற ஆண்கள் தன்னுடைய மனைவியை முறையா டிவோர்ஸ் பண்ணாம, நீங்க தான் செல்லம், நீ எவ்வளோ அழகு தெரியுமா, உங்ககிட்ட தான் எனக்கு நிம்மதி, உன் தோல்ல சாய்ச்சிட்டு எனக்கு உலகமே மறந்து, இந்த டைலாக்ஸ்லாம் நம்பாதீங்க. யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகே, சர்டிஃபிகேட் ஒன்லி ஆத்தரைஸ்டு. அது உண்மையாலுமே டிவோர்ஸ் ஆன பர்சனா இருந்தா அவங்க இந்த கொஞ்சம்ல 10ல் 1 பாகம் கொஞ்ச நாளே நீங்க ஒத்துக்கோங்க. எதுவா இருந்தாலுமே செகண்ட் லைஃப்குள்ள போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க வந்து தினத்தந்தியோ தினமலர் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணமான உறவுல 3 கொலை நடந்திருக்கு. திருப்பூர்ல கருப்பண்ணன் அப்படிங்கிறவர் வந்து தன் பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒரு தனியா இருக்கிற ஒரு பெண் கூட பேசிட்டு இருந்திருக்காரு. திருப்பூர்ல கருப்பண்ணன் ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, தனியா ஒரு பெண் இருக்கிறா, அவ கூட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து கருப்பண்ணனோட பொண்டாட்டி வந்து இந்த பொண்ணை பார்த்து, ஏமா என் பொண்டாட்டினா விட்டுருமா, எனக்கே இருக்கிறது அவர் ஒருத்தர் தான், இப்போ வந்து என்ன அழுதுருக்கா. அழுதோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து மனசு மாறி இருக்கு. ஜாய் கிறிஸ்லாக்கு இந்த பெண்ணுக்கு இதுதான் வித்தியாசம். அவ அழுதோன்னே இவன் மனசு மாறிட்டு, வேண்டாம் நீங்க வராதிங்க, நான் பேசல பார்க்கல உங்களை அப்படின்னு. குழந்தை இப்பதான் பிறந்தது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே வாட்ஸ்அப்ல வந்து நாங்க 300 நாளும் ரொமான்ஸ் பண்றோம்னு எழுதிட்டாங்க. புரியுதா? அப்போ வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனுடைய முறையான மனைவி கெஞ்சணுன்னு இவங்க என்ன பண்றாங்க, வேண்டாம் இனிமே வராதிங்க, பாவம் உங்க ஒய்ஃப், நீங்க 2 பேரும் இருங்கன்னு அழகா நேர்மையா சொல்லியிருக்கிறா. இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம். உடனே வந்து கருப்பண்ணன் வந்து என் பொண்டாட்டி சொல்றேன், நீ என்கிட்ட பேச மாட்டியா பார்க்க மாட்டியான்னு சொல்லி இந்த பெண்ணை கண்ட மேனிக்கு அருவாள் எடுத்து வெட்டி ஒரு கை டோட்டலா துண்டாய் விழுந்துருச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஏன் இவனுக்கு இங்க வந்த கோபத்தை பொண்டாட்டிட்டு போய் காமிக்க வேண்டியதானே, பொண்டாட்டி போய் வெட்ட வேண்டியதானே, அவன் பொண்டாட்டி சொல்லிதானே பேசுறது நிறுத்தினா. என்னைக்குமே செகண்ட் கிள்ளிக்கிரியா நடத்துவானுங்க. உங்களுக்கு அதுனா ஐயோ என் ஒய்ஃபு, என் குழந்தைகளுக்கு அம்மா, அந்த மரியாதை இருக்கும். நீங்க செகண்டா போற ஒருத்தங்களை வந்து கிள்ளிக்கீரையா தான் நடத்துவாங்க. அநியாயத்துக்கு இந்த பெண் வந்து நேர்மையா சிந்திச்சிருக்கிறா, வேணா உங்க பொண்டாட்டி கூடயே இருங்கன்னு சொல்லி இவ்வளவு வெட்டுப்பட்டு ஒரு கை துண்டாയി இன்னைக்கு நியூஸ் பேப்பர்.
ரெண்டாவது வந்த ஒரு உறவுக்கு வந்து மரியாதையே இல்லை. இப்ப இதுதான் இந்த உறவுலையும் நடந்திருக்கு. எல்லா உறவுலையும் அதுதான் நடக்கும். மேபி இப்ப ஜாய் கிறிஸ்லா பொறுத்தவரையில நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டாவது வந்த உறவு எது நிலைக்கும் அப்படின்னா, ஜாய் கிறிஸ்லா இதே திருமணமான அவர் வந்து மாலை மாத்தி தாலி கட்டி இவ்வளோ அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த உறவை மதிச்சிருக்காரு. மதிக்காம இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு தொழிலதிபர், இவ்வளோ ஃபேமஸான பர்சன் உங்களை வந்து பொது வெளியில் கல்யாணம் பண்ணி அந்த ஃபோட்டோ வெளியிடறனா உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் கொடுத்த பின்னால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் அவங்களுடைய நடத்தை பார்க்கும்போது அன்புக்கு ஒன்று என்ன வந்து இது அன்புக்கான வந்து இடம் இல்லை, பணத்துக்கானதுன்னு தெரியும்போது எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஐயோ வேணசாமி, அதாவது நம்ம ஸ்ருதி கூட சேரமா ஜாய் கிருஷ்ணன் இது வேண்டாம் எனக்கு, மேபி ஒரு ஃபியூச்சர் எடுக்கலாம், அது பொண்டாட்டிகிட்டே போறான்னு எடுக்கலாம், இல்லை அது வேண்டாம் இது வேண்டாம் தம்பி நான் வேற பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று எடுக்கலாம். ஆனால் வந்து இது வேண்டான்னு எடுத்ததுல ஒரு கரெக்டான ஒரு விஷயம்தான். இதில் நம்ம ஒரு சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறவங்க முறையாக அது டிவோர்ஸா லீகலாக செப்பரேட்டடா அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு இந்த உறவு கூட இருங்க. இந்த புது உறவில் நடக்கிறது என்னன்னா, டெய்லி இப்படி ஒரு 4 நியூஸ் இந்த இதில் கொள்றது பிடிக்குது. அதில் மிகப்பெரிய தவறு பண்ணுறது என்னன்னா, இந்த திருமணம் தாண்டி உறவில் பெரிய தப்பு பண்ணுறது எல்லாமே பெண்கள் தான் மேக்ஸிமம். பெண்கள் மட்டும்தான் ரொம்ப இதா தன்னுடைய சொந்த குழந்தைய வந்து அந்த ஆணுக்காக கொள்றது. ஆம்பளை வந்து எனக்கு இந்த செகண்டா போன ஒரு பெண்ணுக்காக தன்னோட குழந்தைய கொண்டா சரித்திரமே கிடையாது. மிஞ்சி போனா அவன் என்ன பண்ணுவான், பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை, குழந்தைகளை பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு வந்துருவான் இவகிட்ட. ஆமா, மேக்சிமம் வந்து என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டோம், எனக்கு பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் தான், குழந்தைகளை வந்து பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு வந்துருவான். ஆனா தன்னுடைய குழந்தைகளை இன்னொரு ஆணுக்காக கொலை செய்யறது தமிழ்நாட்டில் வந்து டெய்லி 2 கொலை பெண்கள் தான். இப்போ நேற்று போன 4 நாளைக்கு முன்னால எல்லாரும் பேசியிருந்தாங்களே, தன்னுடைய குழந்தைய வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் அபிராமி 2 குழந்தைங்களுமே விஷம் வச்சு இந்த அது பாட்டு கேஷுவலாக பேசுவா. அவன் கேட்குறான் செத்துட்டாங்களா என்னமோ தூங்கிட்டாங்களாங்கிற மாதிரி. எவன் வீட்டு குழந்தை இவன் கேட்க முடியுமா, உன் குழந்தைகளை கொண்டுட்டியா நான் வரேன்னு? ஆண்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ரொம்ப எமோஷனலாக பைத்தியக்காரத்தனமாக குழந்தைய கொள்றது முட்டாள்தனம்லாம் ஆண்கள். பெண்கள் வந்து எந்த எல்லைக்கும் போகிறாங்க. குழந்தைங்களை கொள்றது, குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறது, இது வந்து பெண்கள். அதாவது தன்னுடைய காதலனுக்கு வந்து என் குழந்தை பிடிக்காது, உன் காதலனுக்கு உன் குழந்தைய பிடிக்காது, அவன் வச்சு கொஞ்சணும்னு அவசியம் இல்லை. சும்மா நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்க அதை ஏன் அப்படி குறும்புனது, அதே அப்படி பண்ணுது, இதே கால்னு கத்துது, அவன் ஒரு நேரத்துக்கு வர மாட்டாள், அவன் ஒழுங்கா படிக்க மாட்டாள், நிறைய சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பெற்ற குழந்தைகளை கொள்றது, அதுகளை விட்டு கொடுக்கறது, அதுகளை போட்டு அடிச்சு துன்புறுத்துறது, இன்னைக்கு ரொம்ப டாக்ஸிக் பேரண்டிங் இது. அதாவது நேத்தி ஜாய் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க, அதை நான் ரீட் பண்ணுறேன். ஹலோ ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ், டிஎன்ஏ பரிசோதனைக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உள்ளீர்கள், ஆனால் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார், என்ன பயம், அடிக்கடி பணம் கொடுத்து ஊடகங்களில் எனக்கு எதிராக யூடியூப் செய்திகளில் தகவல் வெளியிட சொல்கிறீர்கள், நான் அமைதியாக இருந்தாலும் உங்க உள்குத்து என்னன்னு தெரியாம போயிடுமா என்ன, தைரியம் இருந்தால் டிஎன்ஏ டெஸ்டேக்கு வாங்க, ஹஸ்பண்ட் சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதாது. இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? அதாவது இப்போ என்னென்னா, இவங்க ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போடுறது ஜாய் கிருஷ்ணாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் வரும். பேக் ஃபயராக தான் வரும். சும்மா எல்லாத்தையுமே பேசிட்டு நினைக்கிறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு அழுகுறது கூட கேமரா ஆன் பண்ணி வச்சு தான் அழுகுறாங்க. ஸ்ருதி எத்தனை அழுது இருக்கணும், ஆனால் அவங்க அதை வெளிக்காட்டி நீங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போடுறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையாது. அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் ஒரு நியாயம் இருந்து நமக்கு நியாயம் மறுக்கப்பட்டால் சோஷியல் மீடியாவில் வரலாம். இப்போ நம்ம ஒரு பையன் அஜித்துங்கிற பையனை அடிச்சு கொண்டாங்க, அப்போ அங்கே வந்து அவங்க வீட்டாளுங்க சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேச தெரியும், நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருந்து சும்மா சொல்லு நான் வந்து பண்ண யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணது உங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம், ஏமாற்று வேலை, சீட்டிங். செக்ஷன் 1 செக்ஷன் 2 6 செக்ஷன் வரைக்கும் அவரை வந்து போடலாம் அப்படிங்கிறதான் உண்மையான வக்கீல். ஏன்னா நானும் வந்து பிகாஸ் எனக்கு ஜாய் கிருஷ்ணா மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, நான் உங்களை சந்தித்தேன். ஆமாம், பிகாஸ் அப்போ என்னோட லாயரும் சொன்னார் இவங்களை 6 செக்ஷன் வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து முடியும் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஏன்னா இது எதனால எனக்கு அந்த கோவம் வந்ததுன்னா, வக்கீல் தமிழ்வேந்தன் வந்து ஓவரா பேசினார். இது வந்து அவர் வந்து ஜாய் கிருஷ்ணாவுக்கு எதிராக பேசினதை நினைக்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு. அதாவது நீங்க என்ன பண்ண முடியும், ஜாய் கிருஷ்ணா இவருக்கு 2000 கோடிக்கு மேல இருக்கு, மோடி கூட 1 to 1 பேசுவாரு, ஜாய் கிருஷ்ணால பேச முடியுமானா நாங்க எல்லாம் பண்ணுவோம், நீங்க மோடி கூட பேசி இதெல்லாம் ஓவர் உருட்டலா இருந்தது. இந்த விஷயங்கள் வெளில வரும்போதுதான் மக்கள் மத்தியில ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ பணமும் புகழும் செல்வாக்கும் இருந்தா ஒரு ஆண் அல்லது பெண் என்ன வேணா செய்யலாம்,
எதுவுமே இல்லாதவன் அந்த தண்டனையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புனாங்க. அதனுடைய பதில் இன்னைக்கு நீங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண காரியத்தை, அவருக்கு ஹெலிகாப்டர் அவரோடது சொந்தம் கிடையாது, 2000 கோடிங்கிறது பச்சை பொய். மாதம்பட்டி என்னோட சொந்த ஊர், அங்கே தான் என் தோட்டம் இருக்குது. இதெல்லாம் நான் அந்த கதையெல்லாம் இழுக்க விரும்பலை, இதெல்லாம் உருட்டு. ஆனால் அவர் நல்ல ஒரு தொழிலதிபர், நல்ல டேலண்டான ஆள், ஒரு நல்ல உழைப்பாளி. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து தமிழ்வேந்தன் மாதம்பட்டி ரங்கராஜோட வக்கீல் தமிழ்வேந்தன் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய வக்கீல், அவர் ரொம்ப பெரிய வக்கீல், எங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஆனால் இப்போ அவர் வந்து வாயை திறக்கல சீனில், சுருதி ரங்கராஜ் மாதிரி. இவர் தான் சரி பரவாயில்ல இவர் சொல்லட்டும். ஆனால் வந்து அவர் பேசினப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னா, இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இவர் பேசுனது ஒட்டுமொத்த பெண் குலத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ மோடி கூட பேசினா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுவீங்களா? மோடிஜி வந்து அவர் அதான் அன்றைக்கே நான் சொன்னது என்னன்னா, அவர் ரஷ்ய பிரதமர்ட்டும் சைனா பிரதமர்ட்டு இருக்குது. மாதம்பட்டிக்கு ஃபோன் பண்ணியோ தயிர் விடக்கூட உளுந்து விடக்கூடன்னு கேட்குறாரு. சும்மா ஓவர் உருட்டலாக இருந்தது, அதுக்கு நான் பேசினேன். ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் இத்தனை செக்ஷனு கீழே தாராளமாக போட முடியும், தண்டனை வாங்கி தர நிச்சயமா போட முடியும். ஆனா அதுல வந்து இப்ப யோசிப்பாங்க, இப்ப கோர்ட்டை என்ன யோசிக்கும், இவர் ஒரு ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு, மேனிஃபெஸ்டேஷன் இப்படி எழுதியிருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்களா? அப்ப அவரோட வக்கீல் வாதிடுறாங்களே, இவ்வளவு தூரம் எழுதி ஒரு ஆணை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க, அப்ப வந்து உங்களுக்கு தண்டனையோட காலம் குறையும். ஸோ எப்படினாலுமே இது எப்படி முடியும்னா, இவர் இந்த குழந்தைக்கு நிச்சயமா டேக் கேர் பண்ணி ஆகணும். ஜாய் கிறிஸ்லாக்கு ஒரு நஷ்டீடா, ஒரு தொகையோ, ஜீவனாம்சமோ, அது மந்த்லியோ இல்ல ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ அப்படிங்கிறது நிச்சயமா முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாம தப்பிச்சுக்கவே முடியாது, அது யாரு சொன்னாலும். ஜீவனாம்சம் அப்படிங்கிறது எகைன் அது லீகலைஸ்டு ஒய்ஃபுக்கு மட்டுமே சேரக்கூடிய இல்ல? ஆமா, நீங்க தாலி கட்டிட்டீங்களே. ஓகே. ஆனா நீங்க இப்ப நீங்க ஒரு விஷயம், நீங்க 4 பொண்டாட்டியை வச்சுட்டு 5ஆவது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினாலும் அந்த பொண்ணுக்கு நீங்க செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டியது இல்லை. நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விதவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஒரு பெண்ணுக்கு நீங்க தாலி, அதான் நான் சொல்றேன், ஆண்கள் எல்லாருமே பொண்டாட்டி முழுசா வச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு சிங்கிள் போட்டோ போதும் உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு. ஒரு மாலை மாதிரி 2 பேரும் மாலை போட்டு உட்காந்து ஒரு ரிச்சுவல் பண்ற மாதிரி சிங்கிள் போட்டோ போதும். அதுல ரொம்ப தெளிவா இருங்க. கட்டாயம். அப்ப நீ வாழ்ந்திருக்க. ஏன் இப்ப லிவிங் டுகெதரே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல பிடிச்சிடுறாங்க. நீ ஒரே வீட்டுல 6 வருஷம் ஒரு பெண்ணோட இருந்தாலும் அவளுக்கு பண்ணுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிடுறாங்க. பட் ப்ரூவ் பண்ணணும் நாங்க 6 வருஷம் ஒரு வீட்டுல இருந்தோங்கிறது. ஸோ நம்ம சேஃப்டியா இப்ப நம்ம என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட நம்ம லிவிங் டுகெதர் இருந்தாலும் அவன் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை தாலி கட்டியே நம்ம ஏத்திக்கலாமா, இவர் கையால நம்ம தாலி வாங்கலாமாங்கிறத நம்ம 1 வருஷத்துக்கு மேல அவங்களுடைய நடவடிக்கையில வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுப்போம். இல்லை நம்ம ஒரு லீகலா கமிட்டட் ரிலேஷன்ஷிப் அது கொண்டு போகலாமா, இல்லை தெரிச்சு ஓடலாமா. இப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கையில சிக்கினா என்ன பண்ணுவோம், ஓடுறா அப்படிங்கறதான் பண்ணுவோம். இவ்வளவு விஷயங்கள் ஜாய் கிறிஸ்டா பண்ணாலும் அவங்களுடைய டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஜாய் கிறிஸ்டா அவர்கள் என்ன பண்ணலாம் மேம்? இதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கை கிடைக்கும். அவங்களுக்கான வந்து முறையான ஜாய் கிறிஸ்டா வந்து இத்தனை பிரச்சனையை வந்து அண்டர்கவுன் பண்ணது வந்து பொய்யில, அதாவது தாலி கட்டியிருக்காங்க. ஆனா வந்து இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கிற மாதிரி, அதாவது அவர் இழுத்து 2 வருஷமா பிளான் பண்ணி இந்த ட்ராப். இல்ல, இப்போ ஒரு பொண்ணை வந்து உங்களை வந்து பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராமை பாக்குற ஒரு ஆணை பிடிக்கணும் முடிக்கிறாங்கன்னா, அப்புறம் திரும்ப வர்றது, உங்களை ரொம்ப லவ் பண்றது, உங்களை டேக் கேர் பண்றது, நீங்க வசதியை படைத்த ஆணாக இருக்கிற பட்சத்துல உங்களை ரொம்ப டேக் கேர் பண்றது, என்னைக்குமே இந்த செகண்டா வர்றது வந்து உங்களுக்கு வந்து அதிக லவ் காட்டும். உங்களுடைய துணையை விட்டு பிரிஞ்சு புதுசா வர்றது வந்து உங்களுக்கு அதிகமா லவ் காட்டும். நீங்க இந்த ப்ரோக்ராமை பாக்குற யாரா இருந்தாலுமே அது காட்டுற அளவுக்கு வந்து துணை காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது இயல்பா இருக்கும். அது என்ன, வீட்டு வேலை செய்யும், குடும்பத்துக்கு போகும், காலையில இருந்து வேலைக்கு போடும், பிள்ளைகளை பார்க்கும், பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடும், இது கொண்டை போட்டு வீட்டு வேலை செய்யும். அது வந்து இப்படி உருகி பீச்சில் போய் பலூனை பறக்க விட்டுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இதான் இயல்பான உறவு, உண்மையான உறவு, இதுதான் நிஜமான உறவு. அப்போ நீங்க உண்மையா அங்க தப்பான உறவுக்கு தானே நீங்க கரெக்டா ஒரு ஆள் இருந்தா அது நீங்க செட் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா, ஜாய் கிறிஸ்லாக்கு ஒரு திருமணம்னு ஒண்ணு நடந்திருக்கு, அது அவங்க நடத்திருக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணாங்களோ இல்லை இப்படி பண்ணாங்களோ. 2வது கருவை சுமந்திருக்கிறாங்க. 1க்கு இத்தனை அபார்ஷன் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. 3வது குழந்தை, இப்போ 2 குழந்தைக்கு தாயா அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதுக்கான லீகலாக உங்களுக்கான ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. மாதம் 6 லட்சம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு மனைவிக்கு ஏன்னா அதுக்கு பின்னால் நீங்களும் வேலைக்கு போகணும், 2 குழந்தைகளை வச்சுருக்கிற எல்லா பெண்களும் வேலைக்கு தானே, உங்களோட பொழப்பை பார்க்கணும், கவனமாக இருக்கணும், அதில் நீங்கள் முன்னேற. நான் வந்து ஜாய் கிறிஸ்லாக்கு சொல்கிறேன், அதுக்கு பின்னால் ஏன்னா அவங்க ஒரு நல்ல திறமையாக ஒரு இடத்துல இருந்தாங்க, அதில் பார்க்கணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை நம்ம வந்து பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நீதி கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும்.
ஏன்னா இது தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. ஓகே, அப்பனா ஜாய்கி செல்வா மேல முழுக்க முழுக்க தப்பும் இல்லை, மாதம்பட்டி மேல முழுக்க முழுக்க சரியும். 2 பேரும் தப்பு, 2 பேரும் தப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய்கிருஷ்ணன் 2 பேரும் ஈக்குவல் தப்பு தான். இவர் 100 மார்க்ல வந்து இவங்க 50, இவங்க 60, இவர் 40, இவர் 60, இவர் 50%. ஜாய்கிருஷ்ணனோட மேனிஃபெஸ்டேஷன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் 100% நல்ல மோட்டிவ் கிடையாது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ், நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து இன்னொருத்திய பார்த்து இந்த கொஞ்சம் தெரியுது, இவ்வளோ அழகு சொடக்கு போட்டு உம்மான்னு இத்தனை கிஸ் பண்ண தெரியுது, கட்டின பொண்டாட்டி உன் மான மரியாதை காப்பாத்திருக்க வேண்டி ஒரு நிகழ்ச்சியில பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா. நாய் மாதிரி நடத்துறாரு, மூஞ்ச எங்கேயோ திருப்பி வச்சுட்டு அவ்வளோ பந்தா கட்டுறேன். அங்க கொஞ்சிருது, அட்லீஸ்ட் நீ வந்து கொஞ்சம் வேண்டாம், உமா கொடுக்க வேண்டாம், இது கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவளை பத்தி என்னம்மா, ஒரு மனைவிட்டு ஒரு கணவன் எப்படி பேசுவான். அப்போ என்ன இது வந்து இது மூலமா ஒரு அங்க இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற 4-5 பெண்களுக்கு பாரு என் பொண்டாட்டி கூட நான் ஒன்றும் க்ளோஸ் இல்லை, நாங்க 2 அது அவரும் ஒட்டுமொத்தமா பொண்டாட்டின்னு தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஜாய் பொண்டாட்டின்னு போடல. சிலதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த வீடியோ இன்னும் 4 பேர் கூட ஒட்டுக்கா கூட அனுப்பிவிடலாம். ஓகே, நீங்க யோசிங்க, நான் தப்பா சொல்லல, புரியுது. ஒன்ல கூட ஜாய் குட்டி ஜாய் தங்கன்னு சொல்லல பாருங்க, பேரே உச்சரிக்கல. ஸோ அவரு தெளிவு அவரு. அப்போ வந்து நீ பொண்டாட்டி வந்து ஓமான மரியாதை காப்பாத்திருக்க வேண்டி பக்கத்துல உட்காந்துருக்கா, அவ்வளோ நாய் மாதிரி நடத்துற. அந்த பொண்ணு வந்து முகம் முழுக்க ஒரு கில்ட்டியோட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட அப்படி பார்க்குறா, அவ்வளோ இன்சல்ட் பண்ண தெரியுது. மற்றவங்க அவ்வளோ கொஞ்சம் தெரியுதுன்னா இவர் லேசப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. தொழிலில் அவருக்கு இல்லாடி அதை நம்ம ஒத்துக்கிட்டோம். மற்றபடி மேபி அவர் பண்ணின தவறு தானே அவர் இவ்வளோ அனுபவிக்கிறாரு. இப்போ இவ்வளவு தூரம் ஒரு இமேஜ் அதை நம்ம யாருமே விரும்பலை. பட் வந்து இது தப்பு, 2 பேருமே ஈக்குவலான தவறு தான். ஸ்ருதி ரங்க இனிமேல் ஃபியூச்சரில் இவங்க என்ன, ஆனால் வந்து ஜாய்கிருஷ்ணாக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இது கிடைக்கும். ஆனால் அவர்கள் ஆசைப்பட்ட அளவுக்குலாம் கிடைக்காது. பட் நார்மலாக இந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு இவங்களோட ஒரு ஒரு பேசிக்காக கட்டாயம் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போ உங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்க ஒத்துழைக்கல வரல பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும். அது லீகலா ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு நடந்த ஒரு பெண்ணுக்கு பண்ணி ஆகணும். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்களே மேம், இவ்வளோ வீடியோ வந்து ஜாய்கி செல்வா அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ருதி எங்கேயுமே இந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருந்த மாதிரி தன்னுடைய காதலை பரிமாற்றின மாதிரி எங்கேயுமே வெளியிடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. எந்த பொண்டாட்டியும் அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க, பொண்டாட்டிங்களே பண்ண மாட்டாங்க. இல்லை, மக்களோட கேள்வி இதுவாக இருக்குல்ல. ஐ மீன் பாருங்க, ஜாய்கி செல்வா வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக வந்திருக்காங்க, அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு எதுக்கு விளம்பரம் வாங்க? நீங்க எனக்கு பொண்டாட்டி, அவர் என் புருஷன், நான் இதை எதுக்கு நான் காமிக்கணும்? நாங்க தான் ரிஜிஸ்டர்டு. எனக்கு ஒரு சிங்கிள் போட்டோ வெளியிடணும்னு அவசியமே இல்லை. we are registered couple. புரியுது மேம். இவங்களுக்கு வந்து நான் இல்லைங்கும் போது நான் வந்து போட்டோ வீடு முழுக்க இது அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க வந்து அவருடைய முறையான மனைவி இதுங்கும் போது நானும் பண்ணி இப்போ இந்த வடிவல் சொல்ல நானும் ரவடின்னு நம்ம கொண்டையை போட்டு சுத்த வேண்டியிருக்கு. நிறைய பேர் வந்து ஜாய்கி செல்வா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களாம், இது மாதிரி மாதம்பட்டி என்கிட்ட இப்படி பேசியிருக்காருன்னு. அது எவ்வளவு தூரம் உண்மையில் ஒரு மனுஷனை டேமேஜ் பண்றதுக்காக கூட சொல்லலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் சிலது நான் பிகாஸ் நான் மாதம்பட்டியில் எங்களோட இடம் வீடு என்ன இருக்குது, நாங்கள் மேபி அது நமக்கு தேவையில்லை, நம்ம ஏன் போய் ஒருத்தங்களை பேசணும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறது என்னென்னா, சத்தியமாக இன்னொரு பொண்ணை இந்த கொஞ்சம் தெரிஞ்ச மனுஷன் பொண்டாட்டியை வந்து கொஞ்சவே வேண்டாம், ஒரு மனுஷியா நடத்திருக்கலாம். நாய் மாதிரி நடத்தினார். அந்த இவங்க தான் வந்து நிற்கிறாங்க. இப்போதான் நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க. நீங்கள் ஒரு சார்பாக தான் கேட்டிருந்தீங்க, அவங்க தான் வந்து நிக்கிறாங்க. யாரு கேள்விகள் அனைத்தும் என்னுடையது கிடையாது, மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்க முன்னாடி வைக்கிறேன் நானு. யாரு பண்ணுவா? புரியுது மேம். இல்ல அவங்க வீட்டு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பேசாம அவன் ஒரு இடத்துல மாட்டியிருக்கிறான், நீ பின்னால கூட வீட்டு கூப்பிட்டு கூட உமை குத்தா 4 குத்து குத்திக்கோ, ஆனா இப்போதைக்கு அந்த ஆளை காப்பாத்தி கொண்டு வா அவகிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. புரியுது மேம். எல்லாம் நம்ம தமிழ் குடும்பங்களுக்கு கொடுக்குற எல்லாம் அத்தை சித்தி எல்லாம் உட்காந்து பேசுவாங்கல்ல. ரொம்ப நன்றி மேம், உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. மக்களுக்கான கருத்து என்னன்னு நான் கேள்வியை முன்னெடுத்து வைக்கலான்னு இருந்தேன். வீடியோ இடையிலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பொதுவாகவே இந்த காணொலி மூலியமாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.